பிரான்சில் எதிர்வரும் நாட்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான கோடை வெப்பம் நிலவக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்கொள்ளவும் பிரெஞ்சு மக்களின் வீடுகளை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கவும் புதிய தட்ப வெப்பநிலை தற்காப்பு திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கைகளை அரசு வெளியிட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 2100ஆம் ஆண்டிற்குள் பிரான்சின் வெப்பநிலை தற்போது உள்ளதை விட +4 வரை அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இந்த நீண்டகால பாதிப்பை குறைக்கும் நோக்கில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போரை பாதுகாப்பது மற்றும் கோடையில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தரும் ஹீட் பம்ப் கருவிகளை பொருத்துவது போன்ற அம்சங்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. பிரான்சில் உள்ள 1/3 வீடு வெப்பத்தை தக்க வைக்கும் இடங்களாக செயல்படுகிறது. எனவே கோடை வெப்பம் என்பது வெறும் காலநிலை மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக நீதிக்கான பிரச்சினை என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டின் அறிக்கைக்கு அமைய பிரான்சில் 50 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் கோடைகால கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் மக்கள் நெருக்கமாக வாழ்வதாலும் நகரமயமாக்கலாலும் கோடைகால வெப்பம் அதிகமாக இருக்கும். இதனால் புதிய விதிமுறைகளுக்கு அமைய இத்தகைய கட்டிடங்களை மாற்றியமைக்க தேவையான ஒப்புதல் வாக்கெடுப்பில் 2/3 பங்கு ஆதரவு தேவை என்ற நிலை மாற்றப்பட்டு சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே போதும் என்று எளிமையாக்கப்பட்டுள்ளது. மேலும் சூழலுக்கு உகந்த ஏர் டு ஏர் ஹீட் பம்ப்ஸ் கருவிகளின் மீதான மதிப்பு கூட்டு வரி 20%லிருந்து 5.5% குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நிழல் தரும் திரைச்சீலைகள், ஜன்னல் கதவுகள் மற்றும் மின்விசிறிகள் போன்ற கோடைகால பாதுகாப்பு வசதிகளை செய்ய கூட்டுச்சூழல் கடன்களும் வழங்கப்பட்டுள்ளன.